சக்தினா நம்ம என்ன நினைக்கிறோம்? அதிகமா கத்தி பேசுறது, அதிகாரமா நடந்துக்கிறது. ஆனா உண்மையிலே சக்திங்கிறது இது இல்ல. அது ரொம்ப அமைதியா, அசையாம, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு தன்மையில இருக்கிறது தான். இந்த பகுதியில நாம அந்த மாதிரி ஒரு அமைதியான சுய கட்டுப்பாட்டின் மூலமா எப்படி மத்தவங்க யாரும் நெருங்க முடியாத ஒரு நிலையை அடையறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பவர் மூவ் எதுவுமே செய்யாம இருக்கிறது தான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. சில நேரங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அமைதியா இருக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வேலையா இருக்கும். இப்போ இருக்கிற உலகம் எப்படி இருக்கு? ஒரே சத்தம், ஒரே பரபரப்பு, எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்துல யார் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? யார் ஒருத்தர் அமைதியா நிதானமா தன்னை முழுசா கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ அவங்க தான். அவங்களோட அந்த அமைதி, அதுதான் அவங்களோட சூப்பர் பவர். சரி, இதை எப்படி அடையிறது? நம்ம ஒரு 5 முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். முதல்ல, எதுவும் சொல்லாம இருக்கிறதுல இருக்கிற கலையில ஆரம்பிச்சு நம்ம ரியாக்ஷன்ஸை எப்படி மாஸ்டர் பண்றது, நம்மளோட அமைதியான வலிமைய எப்படி வெளிக்காட்டுறது, நம்ம சக்தியை எப்படி பாதுகாக்கிறது, கடைசியா எப்படி யாராலும் தொட முடியாத ஒரு நிலைக்கு போறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, முதல் படிக்குள்ள போகலாம். நம்ம ரியாக்ஷன்ஸ மாஸ்டர் பண்றது. ஏன்னா உண்மையான சக்தி வெளியேருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ளே இருந்து, நம்ம கண்ட்ரோல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. யாராவது உங்களை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? பதிலுக்கு எதையாவது சொல்லிடுவோம். ஆனா இங்கதான் ஒரு சூட்சுமம் இருக்கு. அதுதான் த பவர் ஆஃப் த பாஸ். அந்த கோவம் வர்றதுக்கும் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் விடுங்க. ஒரு 2 செகண்ட், அவ்வளவுதான். அந்த சின்ன இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கண்ட்ரோல். அந்த கேப்ல தான் உங்க பவர் உங்க கைக்கு திரும்ப வருது. இப்ப நாம 2 முக்கியமான வார்த்தைகளுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்னு ரியாக்டிங், இன்னொன்னு ரெஸ்பாண்டிங். ரியாக்ட் பண்றதுனா என்ன? யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு உடனே பண்றது, அது ஒரு பலவீனம். ஆனா ரெஸ்பாண்டிங், அதாவது பதிலளிக்கிறதுனா நிதானமா யோசிச்சு திட்டமிட்டு பண்றது, இதுதான் பவர். நீங்க இப்படி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மத்தவங்களுக்கு உங்களை சீண்டி பார்க்கவே பயம் வரும். அடுத்தது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்னா, சில சமயம் எதுவுமே செய்யாம இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு செஸ் கேம்ல சில சமயம் பெஸ்ட் மூவ் எதுவா இருக்கும்? எந்த மூவும் பண்ணாம அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு அமைதியா கவனிக்கிறது தான். அவங்க அவசரப்பட்டு அவங்களோட உண்மையான பிளானை வெளிக்காட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முழுசா விஷயம் தெரிஞ்சதும் நீங்க ஒரு பவர்ஃபுல் மூவ் பண்ணலாம். 3வது விஷயம், எமோஷனல் டிசிப்ளின். இதை நல்லா கேட்டுக்கோங்க. உங்க எமோஷன்ஸோட ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? உங்க கையிலையா இல்ல மத்தவங்க கையிலையா? ஏன்னா ஒருத்தரால உங்களை கோவப்படுத்தவோ வருத்தப்பட வைக்கவோ முடியுதுன்னா அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம். அதனால எப்பவும் நியூட்ரலா நிதானமா இருங்க. உங்களோட அந்த அமைதி இருக்கே, அதுவே உங்களை ஒரு ஆட்டிடும். சரி, நம்ம ரியாக்ஷன்ஸை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கண்ட்ரோல எப்படி வெளியே ஒரு அமைதியான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு ஆளா ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வரி ரொம்ப பவர்ஃபுல்லானது. மௌனம் பலவீனம் அல்ல, அது இருப்பு, அதாவது பிரசன்ஸ். நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க அந்த இடத்துல அந்த நொடியில முழுசா கவனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே மத்தவங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மெசேஜ் கொடுக்கும். சும்மா தேவையில்லாம பேசிட்டே இருக்கிற பழக்கத்தை நிறுத்தி பாருங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க எப்போ வாயை திறந்து பேசினாலும் எல்லாரும் உன்னிப்பா கவனிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவர் பேசுறாருன்னா அதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு. சில சமயம் உங்க அமைதி மத்தவங்கள பேச வச்சு அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட வச்சிடும். 5வது பழக்கம், இது ரொம்ப முக்கியம். மத்தவங்களோட மைண்ட் கேம்ஸ் விளையாடுறத விட்டுட்டு நமக்குன்னு தெளிவான பவுண்டரிஸ், அதாவது எல்லைகளை செட் பண்றது. உண்மையான பவர்ங்கிறது மத்தவங்களை ஏமாத்தி ஜெயிக்கிறதுல இல்ல. இதுதான் என் ரூல்ஸ், இதை நான் ஏத்துப்பேன், இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க தெளிவா சொல்றதுல தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்மகிட்ட சக்தி வந்துடுச்சு. ஆனா அதை விட முக்கியம் என்ன? அந்த சக்தியை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதுலாம். வாங்க இறுதி கட்டத்துக்குள்ள போகலாம். உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்க பணம் இல்ல, உங்க நேரம் இல்ல, அது உங்க கவனம், உங்க அட்டென்ஷன். இங்க பாருங்க, உங்க கவனம் எங்கெல்லாம் போகுது? தேவையில்லாத டிராமா, நெகட்டிவ் பீப்புள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் போயிட்டு கடைசியில உங்க கோல்ஸ்க்கு கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருக்கு. இத நம்ம மாத்தியே ஆகணும். இத ஒரு மந்திரம் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. வேர் யூ ஃபோக்கஸ், யோர் எனர்ஜி ஃப்ளோஸ். நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ, எது மேல கவனத்தை செலுத்துறீங்களோ, உங்க சக்தி மொத்தம் அங்கேதான் போகும். அதனால உங்க கவனத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையோட டைரக்ஷனையே நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ நாம பார்க்க போறது 7வது கடைசி மற்றும் அல்டிமேட் பவர் மூவ், விலகி போறது. இந்த வரிய கவனிங்க.
விலகி போறது தோத்து போறதில்ல. அது குழப்பத்தை வேணான்னு சொல்லிட்டு அமைதியை தேர்ந்தெடுக்கிறது. இதை விட ஒரு பெரிய பவர் மூவ் இருக்கவே முடியாது. ஒரு ரூம்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தெரியுமா? கத்தி பேசி ஜெயிக்கிறவரா? இல்ல, எந்த சண்டையில கலந்துக்காம எப்போ அந்த ரூமை விட்டு அமைதியா வெளியே போகணும்னு தெரியுதோ அவர்தான். குழப்பத்தை விட்டுட்டு அமைதியை தேர்ந்தெடுக்கிறது, அதுதான் செல்ஃப் கண்ட்ரோலோட உச்சம். சரி, நாம பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இதுதான் உங்களை யாராலையும் தொட முடியாத ஒரு ஆளா மாத்த போற பாதை. சுய ஆளுமைக்கான பாதை. நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த 7 பழக்கங்களோட சாராம்சம் என்னன்னா இந்த 3 விஷயம்தான். செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது சுய கட்டுப்பாடு. பேஷன்ஸ், அதாவது பொறுமை. அப்புறம் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. இது 3ம் தான் உங்க புது பவருக்கான ஃபவுண்டேஷன். நீங்க இந்த விஷயங்கள்ல மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க பவருக்காக யார்கிட்டயும் போக தேவையில்ல. மரியாதை, செல்வாக்கு எல்லாமே உங்களை தேடி தானா வரும். எந்த சண்டையும் இல்லாம ரொம்ப இயல்பா. சரி, இப்போ உங்க கையில ரொம்ப பவர்ஃபுல்லான சில டூல்ஸ் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, நாம பார்த்த இந்த பழக்கங்கள்ல எதை நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில முயற்சி பண்ண போறீங்க? யோசிங்க. உங்களுடைய அமைதியான புரட்சியை இன்னிக்கே ஆரம்பிங்க.